ஹலோ கைஸ், வெல்கம் பேக். என்னதான் நம்ம அக்கௌண்ட்டு போனாலும் நம்ம வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கியிருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் தான் இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வந்து வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டெசிடுவை இந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் இன்றைக்கான வெளியில் விளையாட போகிறோம் மக்களே. சரி, இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். அவ்வளோதான், கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா சோலோ சேலஞ்சு போட்டிருக்கேன். நம்ம லியான் பையில் போட்டு அடின்னு அடிக்கிறதுக்கு தான், மற்றபடி எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லியானை வந்து பிரிக்கிறோம், ஓகேவா? இது என்னடா இவ்வளோ லேட் ஆகுது? இருங்க மக்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ வந்துருச்சு, இப்போ தான் வந்து வருது, ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பறந்து போய் எல்லோரும் போட்டு பிரிக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஓல்டு போக்கிமான். இந்த போக்கிமானை போட்டு அடிக்கணும், சரியா? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பந்த பொறுக்கு பொந்தில் போடு அப்படின்ற மாதிரி தான். இதை நம்ம போக்கிமான்னு சொல்கிறத விட பொறுக்கிமான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கடைசி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துலேயே இந்த காட்டுக்குள்ளே வந்துடுங்க. காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய போக்கிமான்களை அடிங்க. இதை அடிக்கிறது மூலமாக உங்களுக்கு வேகமாக வந்து லெவல் ஏறும். இந்த மாதிரி லெவல் ஏறுனா உங்கள் எதிரி போக்கிமான்களை விட நீங்கள் வந்து ரொம்ப பலசாலியாக இருப்பீங்க. அப்புறம் இந்த டெசிடுவை வச்சு இன்றைக்கி எப்படி சண்டை போடுறதுங்கிறத தெளிவாக விளக்குறேன். இதில் எடுத்தோடனே லீஃபேஜ் வரும். இது பார்த்திங்கன்னா வேகமாக இலைகளை வந்து தூக்கி வீசும். இந்த இலைகளோட காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாக்கம் ஏற்படும். பாருங்கள், லியானே பயந்து ஓடுறான், அந்தளவுக்கு பயங்கரமாக தாக்குதல் சக்தி இதுக்கு அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பந்து எடுத்து பொந்துக்குள்ளே போட்டு ஓடிடுங்க. ஏன்னா அப்போ தான் டீம்ஸ் ஃபஸ்ட்டு கோல்னு உங்களுக்கு ஒரு கிடைக்கும். அது வந்து ஒரு பெருமை. அதுக்கப்புறம் ஸ்னோர்லாக்ஸு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் போகாதீங்க. உங்களை வச்சு குத்து அதாவது குத்துன்னு குத்திடுவான். யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம், நான் வந்து தப்பால் எதுவும் சொல்ல. குத்து சரியா? அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இந்த ஸ்னோர்லாக்ஸ் பையன் வந்து வந்துட்டுருக்கான். லியானோட கூட்டு சேர்ந்து நம்மளை அடிக்கலான்னு பார்க்குறான். நம்ம விடக்கூடாது. சாவு. நம்ம பார்த்தீங்கன்னா லியானே கொண்டுட்டோம். இப்போ வந்து நம்மளோட லெவலும் வேகமும் அதிகமாகிடுச்சு. நீங்கள் பொந்துகளில் போட உங்கள் லெவல் வந்து சீக்கிரமாக ஏறும். முடிஞ்ச அளவுக்கு பொந்துகளில் போடாதீங்க. சும்மா வந்து டைத்தை போக்காதீங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு போக்கிமான்கள்லாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வச்சு செஞ்சுருங்க. செஞ்சாதான் நமக்கு வந்து சாப்பாடு, புரியுதா? இல்லைன்னா வயிறு போடும் கூப்பாடு. ஃபஸ்ட்டு இந்த லியான் பையில் வந்து போட்டு விட்ருங்க. ஏன்னா அவன் நைஸாக வந்து யாருக்குமே தெரியாமல் அடிச்சுட்டு ஓடிடுவான். அடுத்து இந்த மாதிரி கிளஃபபிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை கதை முடிஞ்சிடும், சரியா? நான் இந்த இலை போக்கிமானை வச்சு பயங்கரமாக தாக்குதல் ஏற்படுத்துகிறேன். கொஞ்ச நேரம் இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி மக்களே, இப்போ இவன் வச்சு நம்ம பிரின்னு பிரிச்சிடலாம். இருங்க, அடி சாவி, பந்தை தூக்கி பொந்தில் போடு. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் அடிக்கணும், இல்லைன்னா அவங்க நம்மளை அடிச்சிடுவானுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த கேமே ஒரு வில்லங்கமான கேமு. எங்கேருந்து வருவாங்க, எங்கேருந்து போவாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு முன்னாடி செய்யணும். இந்த மாதிரி பொறுக்கிமான் சாரி ஐயோ போக்கிமான் யூனிட் கேம் பிளேஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க, சரியா? லைக் கொடுத்துருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எதிரியோட இடத்துக்கு போய் நல்லா மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தூரமாக இருந்து தாக்குற சக்திகளை பயன்படுத்துங்க. டெசிடுவை வந்து தூரத்துலேருந்து தாக்குறதுல திறமைசாலி. அது இல்லாமல் அவன் ஒரு தாக்காளி, அதாவது போராளிங்கிறதுனால அவனால் நின்று போராட முடியும். அடுத்து நீங்கள் ரெண்டாவது பவராக இந்த ஷேடோ ஸ்னீக் எடுத்துக்கோங்க. ஷேடோ ஸ்னீக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து ஷேடோ ஸ்னீக்கை உங்கள் எதிரி போக்கிமான் மேலே பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் எதிரி போக்கிமான் எவ்வளோ தான் தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலும் உங்கள் ரேஞ்சுக்குள்ளே இருந்தானா அவன் சோழி முடிச்சு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வரேன், போடு 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 சாவடா. சரி மக்களே, இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க. அடுத்து இந்த போக்கிமானோட உச்சக்கட்ட சக்தி, அதாவது யூனிட் மூவ், இதை பற்றி பார்க்கணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களோட தாக்கம் வந்து வேகமாக அதிகரிக்கும். அது வந்து நான் காட்டுறேன்.
அதுக்கு முன்னாடி இவங்க சோழியெல்லாம் முடிச்சு விட்டுருவேன். சாவு. என்னதான் உங்கள் எதிரி தூரமாக போனாலும் அவனை அவங்களால தூரத்துலேருந்தே அடிக்க முடியும். அதுதான் இந்த போக்கிமானோட சிறப்பு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஷேடோ ஸ்னீக் அவன் மேலே பயன்படுத்தினதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் நான் அந்த வில்லை போடலை, இருந்தாலும் அவன் பக்கத்தில் வந்து அது பட்டுருச்சு. நான் இந்த தடவை தெரியாமல் உச்சக்கட்ட சக்தியை பயன்படுத்திட்டேன், அதனால் மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த ஷேடோ ஸ்னேக் வந்து ரொம்ப ஒரு திறமையான ஒரு சக்தி. இதை பயன்படுத்தி இந்த ஸ்பிரிட் ஷாக்கிள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக எதிரி போக்கிமான்களை ஓட விட்டுறலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த லியானை எடுத்துக்கோங்க, ஏன்டா நல்லா அடி வாங்குறானா அந்த மாதிரி தான். பாவம் பையன் மாட்டிக்கிட்டான். சாவிட சாவி. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாரையும் முடிச்சிக்கிட்டு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது மாதிரி வீடியோஸ்லாம் வரும். சரியா? ஒன்றே பார்த்தீங்கன்னா நான் போய் பந்து பொறுக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா என்கிட்ட பந்தே இல்லை. சரியா? ஃபஸ்ட்டு இந்த ரிங்காரிக்கா ரோசஸை முடிச்சிடடே. இவன் வேறு இந்த கிளஃபை போடு போடு. அதாவது இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ், அதாவது துணையாளிகள், இவனுங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளஃபபல் மாதிரி போக்கிமான்களை பயந்து ஓடாதீங்க. அவன் உங்களை விட லெவல் கூட இருந்தாலும் அவனால் பெருசாக உங்களில் தாக்கம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவன் வெறும் துணையாளி தான். எதிரி போக்கிமான்கள், அதாவது எதிரி அவனோட டீம்மேட்ஸ் துணை போராளிகளோடு சேர்ந்து அவன் பார்த்திங்கன்னா அவனோட சக்தியை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் கொடுப்பான். அதுக்கு தான் அவன். மற்றபடி அவன் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த பாருங்கள், காடிவேர் தானே வந்து மாட்டுது. ஐயோ, நான் ரொம்ப நாளாக இருந்த பட்டினி காடிவேர் கொடுத்துச்சு எனக்கு சட்னி. இன்னைக்கு இட்லிக்கு தொட்டு தின்னி. யாரா அவன்? இரா, இப்போ என்னோடய உச்சக்கட்ட சக்தி காட்டுறேன். இந்த உச்சக்கட்ட சக்தியை வச்சு நீங்கள் எந்த பக்கம் எந்த திசையை நோக்கி காட்டுறீங்களோ அந்த திசையை நோக்கி உங்கள் போக்கிமான் வந்து கடை 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 ஆமாம் கடை 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 கடைன்னு இலைகளை விட்டு வீசும். அதனால எதிரி போக்கிமான்கள்லாம் நிலை கூடு மாதிரி செதறி போயிடும். நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி போக்கிமான்ஸ், அதாவது இந்த மாதிரி மேலே இருக்குல்ல, இந்த மாதிரியான போக்கிமான்ஸை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது இந்த ரெஜிரிக்கியெல்லாம் எதிரி போக்கிமான்களை அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளோ பந்துகள் இருந்தாலும் வேகமாக போட்டுடலாம். உதாரணத்துக்கு நான் 50 பந்து ஒரே நொடியில் போட்டேனே, இந்த மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் பந்துகளை எப்போதும் உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா எதிரிகளை அடித்த உடனே வேகமாக போய் பந்துகளை போட்டுடலாம். இதனால தான் பந்துகளை வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காட்டு போக்கிமான்கள்லாம் வச்சு செஞ்சுருங்க. ஏன்னா இந்த போக்கிமான்கள்லாம் சாதாரண வீணு, இதனால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ டைரக்ட் கானு. இங்கே பாருங்கள், இந்த கிளஃபபலும் லியானோ என்கிட்ட மாட்டிகிட்டே இருக்காங்க. இந்த சார்சாடி என்ன பாவம் பண்ணிச்சுன்னே தெரில, என் கையிலே சாகுது. ஐயோ, கிட்ட வரானே, இந்த சாவு. எப்படி சம ஷாட்டா? ஆனால் அந்த கிளஃபபலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு நம்மளோட குறிக்கோள் எல்லாமே பந்தை தூக்கி பொந்தில் போடுறது தான். அது இல்லாமல் இன்னும் 1.25 நிமிஷம் தான் இருக்குது ரேகோசா வரத்துக்கு. நம்ம ரேகோசாவையும் தாக்கி ஆகணும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எதிரி போக்கிமான்கள் உச்சக்கட்ட சக்தியை பயன்படுத்தினா கொஞ்சம் தூரமாகவே இருங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். எப்போதும் நேரத்தில் வந்து ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் 1 நிமிஷம் 30 நொடிகள் வந்தப்பவே வேகமாக நடு இடத்த நோக்கி எல்லா டீமும் மொத்தமாக போங்க. சரியா? அப்போ தான் வந்து உங்களால் வந்து ரேகோசா வந்து தோக்கடிச்சு ரேகோசா சக்தியெலாம் எடுக்க முடியும். சாவு சாவு சாவு. ஷேடோ ஸ்னீக் பார்த்தீங்களா எப்படி? இது 2 நிமிஷம் தான் உங்களுக்கு. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படியாவது ரேகோசா கிட்டே போயாகணும், இல்லைனா உங்கள் கதை க்ளோஸ். ஒருவேளை எதிரி போக்கிமான்கள் முதல்ல ரேகோசாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்றுருவீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஐயா, இப்படி நீங்கள் ரேகோசாவை தாக்கும்போது எதிரி போக்கிமான்கள் வந்தால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எதிரி போக்கிமான்கள் மேலே கவனத்துக்கு முதல்ல செலுத்துங்க. இந்த மாதிரி உங்களோட டீம்மேட் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தால் அப்போ உங்கள் டீம்மேட்டுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுன்னு அவன் கிடக்குறான் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. இப்போ எப்படி அந்த சிண்ட்ரேஸ் வந்து நான் பேஸுக்கு அனுப்பணும் அந்த மாதிரி. சரியா? என்னதான் இருந்தாலும் ரேகோசாவை அடிக்கும்போது சுற்றி முற்றி நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றி முற்றி இல்லைனா உங்களை வந்து குத்தி தூக்கி எரிஞ்சிருவாங்க. புரியுதா? இந்த பாருங்கள், இந்த கிளஃபபல் முதலேருந்தே என்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த தடவை பிகச்சு போட்டுட்டு
முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பந்துக்களை தூக்கி பொந்தில் போட்டுட்டு ஓடிடுங்க. இல்லைனா அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ வந்து நான் மறுபடியும் பந்தை தூக்கி போடுறேன். இதேமாதிரி நீங்களும் பந்துகளை தூக்கி போட்டு ஜெயிக்க பாருங்க. இந்த மாதிரி கடைசி நேரத்தில், அதாவது ஃபைனல் ஸ்ட்ரெச் வரும்போது உங்கள் யூனிட் மூவை கொஞ்சம் இல்லை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஏன்னா ஒரே இடத்துல நிறைய பேர் கூடிடுவானுங்க. அந்த மாதிரி கூடினாங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் யூனிட் மூவை பயன்படுத்தி, அதாவது உச்சக்கட்ட சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் அடித்து தெருக்கி விட்டுடலாம். இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த உச்சக்கட்ட சக்தி. மற்றபடி நீங்கள் சும்மா சாதாரணமாக போக்கிமான் அடிக்கலாம் உச்சக்கட்ட சக்தியை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த போக்கிமான் வந்து உங்களை ரொம்ப மோசமாக ஆக்கிருச்சு அப்படின்னா மட்டும் பயன்படுத்துங்க. இல்லைனா அது வந்து வீணாயிடும். சரியா? உங்கள்கிட்ட சுத்தமாக உயிர் சக்தி இல்லாத அந்த ஒரு நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து உச்சக்கட்ட சக்தியை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசி நேரம். இப்போ நான் உச்சக்கட்ட சக்தியை வச்சுருக்கிறது வீண் தான், வச்சில்லாத வீண் தான், அதனால தான் போட்டேன். இதே மாதிரி கடைசி 10 செகண்டில் நீங்கள் உச்சக்கட்ட சக்தியை வச்சுருக்கீங்களோ வச்சில்லையோ உச்சக்கட்ட சக்தியை போட்டுருங்க. அதுதான் நல்லது. சரியா? இல்லைனா வந்து உச்சக்கட்ட சக்தியை வந்து போட்டுருங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. நம்ம தான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம். எதிரிங்க வந்து அடப்பாவிங்க வெறும் 300 கோல் தான் போட்டிருக்காங்க. எதிரிங்க விளையாட நம்ம 580 கோல், அதாவது 581 கோல்ஸ் கூட போட்டிருக்கோம் பொந்தில். அதனால வந்து நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம். மக்களே, நான் இப்போ தான் லெவல் 3 வரேன். அதுக்கான காரணம் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு போயிடுச்சு. அதுக்கான ஒரு வீடியோவை போன தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் அதில் நிறைய வந்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஃபேஸ்புக்கும் இல்லை, கூகுளும் இல்லைன்றது மனசு வேதனை. பட் இப்போ இருக்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது 1000% நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஐடியா பார்த்துக்கோங்க. அது MT6N4C0 இதை போட்டு விட்டிங்கன்னா, அதாவது CO இதை போட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். மக்களே, இந்த வீடியோ வந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்து போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரியான சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை போடுங்க. கொஸ்டின்ஸ்லாம் எப்போதுமே இங்கே வெல்கம்டு. பட் கொஞ்சம் சிவிலாகவும் ரெஸ்பெக்டாகவும் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? சரி, வரட்டா? நான் கிளம்புறேன்.